அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய தீன்தாரிகளே, ரமலானை பெற்றோம், அதில் எதை கற்றோம் என்ற தலைப்பில் 4வது நாளாக பொறுமை என்ற தலைப்பில் தங்களோடு சில விஷயங்களை பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஷஹ்ரு ஸப்ர், இந்த ரமலான் மாதம் என்பது பொறுமையின் மாதம். இந்த நோன்பு நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்பது அது பொறுமை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். பொறுமை என்பது பல வகைகள் இருந்தாலும் கூட அஸ்ஸப்ரு அலல் பலாஇ, சோதனைகள் வருகின்ற பொழுது, துன்பங்கள், துயரங்கள், இன்னல்கள் எல்லாம் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்தோ மக்களின் புறத்தில் இருந்தோ வருகின்ற பொழுது அந்த துன்பங்களை, அந்த துயரங்களை நாம் சகித்துக் கொள்ள வேண்டும், பொறுமையோடு இருக்க வேண்டும் என்பது பற்றி உங்களிடத்தில் சில விஷயங்களை பரிமாறிக் கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அருகிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அமர்ந்திருந்தார்கள். அந்த சமயத்தில் ஒரு மனிதர் வந்தார். அந்த மனிதர் ஷதம அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வாயில் வந்தபடி வசைபாடிக்கொண்டே இருந்தார், திட்டிக்கொண்டே இருந்தார். இதனை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஅஜபு, ஆச்சரியமடைந்தார்கள். ஏன் இந்த மனிதர் அபூபக்கர் நாயகத்தை திட்டுகிறார், ஏன் வசைபாடுகிறார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். வயதபஸ்ஸமு, மேலும் புன்முறுவல் பூக்குகிறார்கள், சிரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். என்னதான் இந்த மனிதர் அபூபக்கர் நாயகத்தை திட்டினாலும் கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் கொடுக்காமல், எதுவும் பேசாமல் பொறுமையோடு இருப்பதை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவல் பூக்குகிறார்கள், சிரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அந்த மனிதர் திட்டுதலை, வசைபாடுதலை அதிகப்படுத்திய பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேறு வழி இல்லாமல் அந்த மனிதரை பேச ஆரம்பிக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசியதுதான் தாமதம். ஃபகலிபன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகாம, நபிகள் நாயகம் அவர்கள் கோபித்துக் கொண்டு எழுந்திருத்து அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறார்கள். சென்றவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி செல்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் நபியே, இந்த மனிதர் என்னை எப்படியெல்லாம் திட்டிக் கொண்டிருந்தார், என்னை எப்படியெல்லாம் வசைபாடி கொண்டிருந்தார், அப்பொழுதெல்லாம் நீங்கள் அருகில் இருந்து பார்த்துக் கொண்டுதானே இருந்தீர்கள், சிரித்துக் கொண்டுதானே இருந்தீர்கள். அவர் அதிகம் திட்டிய பொழுது வேறு வழியில்லாமல் நான் அவருக்கு பதிலளித்து விட்டேன். அதை கேட்டவுடன் ஏன் நீங்கள் எழுந்திருத்தி சென்றீர்கள், ஏன் நீங்கள் கோபித்துக் கொண்டீர்கள் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், கான மஅக மலக்குன் யருத்து அன்க, உங்களுக்கு அருகில் ஒரு மலக்கு இருந்தார். அவர் உங்களை திட்டுகின்ற பொழுது உங்களுக்கு அருகில் ஒரு மலக்கு இருந்தார். அந்த மலக்கு நீங்கள் பேசாமல் இருந்ததின் காரணத்தினால் உங்களுக்கு சாதகமாக, அவருக்கு பாதகமாக இவர்கள் பதிலடி கொடுத்துக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் எப்பொழுது நீங்கள் பொறுமையை மீறி நீங்கள் பேச ஆரம்பித்தீர்களோ அந்த இடத்தை விட்டும் மலக்குகள் சென்று விட்டார்கள். ஷைத்தான் உள்ளே வந்து விட்டான். ஷைத்தான் எப்பொழுது உள்ளே வந்து விட்டானோ அங்கே இந்த நபிக்கு ஏது வேலை என்பதாகத்தான் அந்த இடத்தை விட்டு நான் நகர்ந்து வந்து விட்டேன் என்பதாக சுனன் அபூதாவூத் என்ற ஹதீஸ் கிதாபிலே நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் பெறக்கூடிய படிப்பினை என்னவென்று தெரியுமா? இந்த ரமலான் மாதத்தில் நோன்புடைய காலங்களில் நமக்கு சிலர்கள் கஷ்டங்களை கொடுப்பார்கள், துன்பங்களை கொடுப்பார்கள். அவ்வாறு துன்பங்கள் வருகின்ற பொழுது நாம் பொறுமையோடு கடைபிடித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மோடு இருப்பான். இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், அல்லாஹு தஆலா பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்பதாக அல்லாஹு தஆலா தன் தேன் திருமறையிலே சொல்லுவான். எனவே கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வருகின்ற பொழுது அதை சகித்து பொறுமையோடு இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான்.